பாவங்களை கடிந்து பேசுவது சபைகளிலே குறைந்து விட்டது. பாவங்களை மேற்போக்காக சொல்லி தடவி கொடுக்கணும், நல்லா தடவி கொடுக்கணும். ஆசீர்வாதம் இன்னும் கொஞ்சம் போடுங்க, மடியேந்தி கேட்போம், ஆசீர்வாதம் போடும். தேவன் ஆசீர்வதிக்கிற மட்டுமல்ல, அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினமும் கொள்ளுகிற தேவன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உடன்படிக்கை பெட்டி இயேசுவை குறிக்கிறது. அதற்கு கீழே பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசம் இன்றைக்கும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளால் நமக்காக பிதாவினிடத்திலே தூபம் போடுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தூப கலசமும் இயேசுவை குறிக்கிறது. ஒரு பக்கம் குத்து விளக்கு இருக்கிறது. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த குத்து விளக்கும் இயேசு கிறிஸ்து தான். சமூகத்து அப்பம் வைக்கிற மேஜை நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவரும் அந்த இயேசு கிறிஸ்து தான். நாம் சுத்திகரிக்கும்படி அவர் தண்ணீராய், தண்ணி வசனம் என்ற தண்ணீரால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த வசனம் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். பலிபீடத்தை நமக்கு பலியானவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். பலிக்கொம்பிலே பலிமிருகம் கட்டப்பட வேண்டும் என்று 118 சங்கீதம் 27 வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல பலிக்கொம்பாகிய சிலுவை மரத்திலே கட்டப்பட்டவரும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நானே உலகத்தின் வாசல் என்று சொன்னவரும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகவே ஆசரிப்பு கூடாரம் முழுவதிலும் இயேசுவே காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆச்சரிப்பு கூடாரத்திலே தேவனாகிய கர்த்தர் எழுந்தடி இருக்கிறார். அந்த ஆச்சரிப்பு கூடாரம் பிற்காலத்திலே தேவ ஆலயமாக மாறியது, கட்டடமாக மாறியது. இந்த கட்டடத்தை குறித்து அவர்கள் மிகுந்த பெருமை பாராட்டினார்கள். அப்பொழுது சபை கிடையாது, தேவாலய தொழுகை இருந்தது, ஆச்சரிப்பு கூடாரத்திலே ஆராதனை இருந்தது. ஆனால் சபை என்பது அக்காலத்திலே இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை ஏற்படுத்திவிட்ட பிற்பாடு ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஊர்ல என்னை பத்தி என்ன சொல்லிக்கிறாங்க? பேதுரு முன்னால வந்தார். அவர் எப்போதும் துரு துருன்னு முன்னால வந்து பேசுவார். அதான் பே துரு என்று பேர் வச்சாங்களோ தெரியல. எதுக்கு எடுத்தாலும் முன்னுக்கு வந்துடுவார். எல்லாருக்கும் முன்னால் அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மற்றவங்க எல்லாம் எரமியா வந்துட்டாரு, தீர்க்கதரிசி வந்துட்டாரு, செத்து போன யோவான் ஸ்நானன் உயிர் பெற்று வந்துட்டாருன்னா சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனுடைய கிறிஸ்து. நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசுவை அவர்கள் தீர்க்கதரிசியாக பார்க்கவில்லை, ஒரு மகானாக பார்க்கவில்லை, அவர் அவதாரமாக பார்க்கவில்லை. பாவத்தை மன்னிக்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரே ஒருத்தர் இவர்தான் என்று அவர்கள் கண்டார்கள். அதை கேட்ட இயேசு சந்தோஷப்பட்டு ஆவிலே களிகூர்ந்து சொன்னார், இப்படிப்பட்ட கற்களின் மீது என் சபையை கட்டுவேன். பேதுரு நிருபத்திலே அதை விளக்கி சொல்கிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 4, 5 வசனத்தை படித்து பார்ப்பீர்களானால், ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல, கல் கற்கள் என்பதை பிரித்து சொல்லுகிறார். பத்ரா பத்ரோஸ் என்று கல்லுக்கு பேரு. பேதுரு என்பது அந்த பத்ரா என்பதிலிருந்து வந்தது. பத்ரா பன்மை, பத்ரோஸ் ஒருமை. ஜீவுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவளாக நீங்களும் ஜீவுள்ள கற்களை போல. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் கற்களா இருக்கிறீர்கள். இந்த கல்லின் மீது, மூளைக்கல்லாகிய தன்னை குறித்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். இந்த சபையை கட்டும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் புத்தி உள்ள சிற்பாசாரியை போல ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டேன். கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ள. அஸ்திபாரம் போடுகிறவர் கொத்தனார், சிற்பாசாரி அல்ல. கொத்தனார் தான் அஸ்திபாரம் போடுவாரு, சிற்பாசாரி சிற்பங்கள் செதுக்குவார். அப்ப பவுல் சொல்லுகிறார், அஸ்திபாரமே அழகுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். சும்மா 4 கல்ல போட்டு சுண்ணாம்பு கரைச்சி ஊத்துறது அல்ல. அஸ்திபாரமே அழகாயிருக்க வேண்டும். புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அதன் மேல் ஒருவன் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன்.
11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போல ஒருவனாலும் கூடாது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசியில் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மீது, அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அஸ்திவாரம் மட்டுமல்ல, மூலைக்கல். ஒரு மூலையில் இருக்கிற கல், இரண்டு சுவர்களை சேர்க்கிற கல், யூதரையும் புறஜாதிகளையும் தமக்குள் ஒன்றுபடுத்துகிற மூலைக்கல்லாக இயேசு கிறிஸ்து காட்டப்படுகிறார். அவர் கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல, தம்மை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இரட்சகர். ஒரு குறிப்பிட்ட மதத்தின் தெய்வம் அல்ல, உலக இரட்சகர். இயேசு கிறிஸ்து வெள்ளைக்காரன் மதம் அல்ல, அவர் ஆசியா நாட்டில் பிறந்தவர். இயேசு கிறிஸ்து நியூயார்க்கிலேயோ இங்கிலாந்திலேயோ ஐரோப்பாவிலேயோ பிறக்கல, அவர் ஆசிய கண்டத்தில் பிறந்தார். இந்த பைபிள்ல வர கலாச்சாரங்கள் அத்தனையும் ஆசிய கலாச்சாரங்கள், வெஸ்டர்ன் கலாச்சாரம் ஒண்ணு கூட கிடையாது. வெஸ்டர்ன் கலாச்சாரம்னா நீங்க வசனத்தை படிக்கும் போது எப்படி தெரியுமா படிக்கணும்? ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்னு சொல்றாரு. அது எப்படி தெரியுமா சொல்றாரு? நான் உனக்கு முலைப்பாலை சூப்பி குடிக்க செய்து முழங்காலில் போட்டு தாளாட்டி இடுப்பிலே சுமந்து, இப்படி சொல்லிட்டு ஒரு தாய் தேற்றுவது போலன்னு சொல்றார். ஒரு தாய் எப்படிலாம் தேற்றுவார்னு ஆண்டவர் வர்ணிக்கிறார். முழங்கால போட்டு தாளாட்டுவாங்க. நம்ம ஊரில் தான் பார்க்க முடியும். இல்லையானா அது எப்படி திரும்ப படிக்கணும்? நான் உனக்கு புட்டிப்பால் கொடுத்து பிராம்லெட்டரில் போட்டு வண்டியில் தள்ளி கொண்டு போவேன் அப்படின்னு தான் இருக்கணும். இது வெஸ்டர்ன் கலாச்சாரம் தான் அப்படி தான் இருக்கும். நம்ம நாட்டில் தாங்க குழந்தைய முழங்கால போட்டு பாட்டி மாறுங்க, அது இந்த எலும்பெல்லாம் குத்தி நிற்கும் அவங்க உடம்புல. அது மேலே பிள்ளைய பாட்டி விளாடுவாங்க, பிள்ளை சும்மா இருக்கும், தூங்கிடும். இடுப்பில் தூக்கிட்டு போவாங்க. இது வெஸ்டர்னாக இருந்தால் அங்கே தான் ஒருத்தருக்கு இடுப்பே கிடையாது. இடுப்பு இருக்கிறவங்களாம் நம்ம நாட்டு பொம்பளைங்க தான். இடுப்பில் குடஞ்சி வைப்பாங்க, இடுப்பில் பிள்ளையை தூக்குவாங்க, இடுப்பில் கூடை வச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் இதில் வருதுங்க. இன்னும் நிறைய நான் சொல்லி கொண்டு போவேன். கலாச்சார ஒற்றுமை எடுத்து பார்ப்பீர்களால், இந்த கேசட் வாங்கி பயன்படுத்துவீர்களானால் நிறைய ஒற்றுமையை பார்க்கலாம். அப்ப இந்த தேவன் சொல்லுகின்றார், பவுல் சொல்லுகின்ற இந்த வசனத்தை பார்ப்போம். இயேசுவை அல்லாமல் வேறொரு அஸ்திவாரத்தை ஒருவனும் போட முடியாது. அந்த அஸ்திவாரத்தின் மீது பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய 6 விதங்களை கொண்டு சபையை கட்ட முடியும். ரெண்டா பிரிச்சுட்டார். பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல் ஒரு குரூப், மரம், வைக்கோல், புல் இது இன்னொரு குரூப். இப்போ இப்படி நினைச்சு பாருங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கினா இவ்வளவு பெருசு இருக்கும். இதை ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு நீங்க கடத்தூர்ல தூக்கிட்டு போனீங்கன்னா ஒருத்தரும் உங்ககிட்ட 5 லட்சம் மதிப்புள்ள தங்கம் இருக்குன்னு நினைக்க மாட்டான். ஏன்னா இவ்வளோண்டு ஒரு பிளாஸ்டிக் பையில தூக்கிட்டு போனா என்னமோ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு போறாங்கன்னு தான் நினைப்பாங்க. நீங்களா சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். 5 லட்சம் மதிப்புள்ள தங்கம் இந்த பையில இருக்கிறது என்று ஒருத்தருக்கும் தெரியாது. பொன் கொஞ்சம் நாளுக்கும் விலை மதிப்புடையது. மாறாக 5 லட்சம் ரூபாய்க்கு வைக்கோல் வாங்கிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? லாரி லாரியா நீங்க முன்னால கம்பீரமா நடந்து போனீங்கன்னா ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, டே அப்பா என்ன வைக்கோலப்பா, எவ்வளோ வைக்கோல் வைக்கோல் வரும். சில ஊழியங்கள் பொன் ஊழியங்கள், சிலதெல்லாம் வைக்கோல் ஊழியங்கள். நிறைய கூட்டம் வருதுங்க வைக்கோல் ஊழியம். சிறுமந்தையே பயப்படாதேனார், பெருமந்தையே பயப்படாதுன்னு சொல்லல. சிறிய அளவில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் உத்தமமாய் தங்களை காத்துக் கொள்கிறவர்கள், பெரிய அளவிலே தங்களை மிகைப்படுத்தி தாங்கள் தான் இந்த தேவனுக்கு ஏதோ ரெப்ரசன்டேட்டிவ் போல அவர்கள் தங்களை காண்பித்துக் கொள்வார். மக்கள் இன்றைக்கு ஏராளம் உண்டு. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய வேலைக்காரர், அவர்கள் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வேலைப்பாடு வெளியாகும் எப்படி? அக்கினியானது அதை பரிசோதிக்கும். ஒரு பொன்னின் மீது அக்கினி விழுந்தால் அந்த பொன் இன்னும் புடமிடப்படும், இன்னும் ஒளிரும். வைக்கோல் மேல் விழுந்தால் எரிந்து சாம்பலாகி போகும். ஊழியத்தை, தேவனுடைய சபையை கர்த்தர் எப்படியெல்லாம் சொல்லுகிறார்? புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்ட வேலைப்பாடுடைய ஒரு சபை, மாளிகை என்று சொல்லுகிறார். கற்கள் ஒன்றோடு ஒன்று இசைக்கப்படுகின்ற மாளிகை. இந்த சரீரத்துக்கு ஒப்பிடுகிறார். சரீரமாகிய சபை, சரீரம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இந்த அவயவங்கள் பலவேறு. யாரும் உங்க சரீரத்தை காட்டுங்கன்னா தனியா சரீரத்தை காட்ட முடியாது.
இப்படி காட்டினா இடது கை, இப்படி காட்டினா வலது கை, இப்படி காட்டினா விரல், மூக்கு, கண்ணு, நெத்தி, தலை, கழுத்து, உடம்பு, உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள், இதெல்லாம் சேர்ந்துதான் சரீரம். வெளியிலே மகிமையாய் காணப்படக்கூடிய உறுப்புகள் உண்டு, உள்ளே இருக்கிற உறுப்புகளும் உண்டு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றோடு ஒன்று இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். கன்னி மரியாதத்தில் பிறந்தவர் சபையை கன்னிகை என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் சபையாகிய கன்னிகையை இப்பொழுது மணவாளனாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். இந்த கற்புள்ள கன்னிகை ஒரு பெண்ணை நிச்சயிக்கிறோம். 6 மாதங்கள் கழித்து திருமணம் என்று தேதி குறிக்கிறோம். இடைக்காலத்திலே அந்த பெண் கற்பிழந்து விட்டாள் என்று தெரிய வந்தால் அந்த மணமகன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்ப மாட்டான். கற்பு குலைந்தவளை திருமணம் செய்து கொள்ளாயாக என்பது பழைய ஏற்பாட்டின் வாசகம். தேவனுடைய பரிசுத்த சபை அந்த கன்னிகை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இந்த சபையானது பரிசுத்தப்படுத்தப்படுவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியின் அபிஷேகம் என்பது அந்நிய பாஷை பேசி பரவசம் அடைவதற்கு அல்ல. அபிஷேகத்தினாலே நாம் பரிசுத்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய இந்த கன்னிகை ஒரு வித்தை உலகத்திற்கு அளிக்க வேண்டும். ஸ்திரீயின் வித்து. இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் பிசாசுக்கும் பகை உண்டு. பிசாசு இந்த வித்தை விரும்பவில்லை. ஆதி ஸ்திரீயாகிய ஏவாள் முழுக்க முழுக்க மாம்சமாய் இருந்தபடியினால் மாம்சத்துக்கு பிறந்த மாம்சத்தை பிசாசு அழிக்க முடிந்தது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக ஒரு ஸ்திரீயிடத்தில் பிறந்தபடியினால் மாம்சம் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தது. ஆவியிலே அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக பிசாசின் தலையை நசுக்கிவிட்டார். ஆவியானவரை அனுப்பி சபையை ஏற்படுத்தினார். சபை என்பது அப்போஸ்தலர்கள் புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்திலே முதலாக உண்டாக்கப்பட்டிருப்பதை நாம் அறிகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 38, 40, 42 ஆகிய 3 வசனங்களை நீங்கள் படித்தாலே தெரிந்து கொள்ளலாம். பேதுரு அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தைரியமாய் வல்லமையோடு பேசின போது, நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுதான் மேசியா, நாங்கள் சாட்சிகள் என்று திட்டவட்டமாக அறிவித்ததினாலே இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள். இயேசு எத்தனை முறை நான் தான் கர்த்தர் என்று சொல்லி பார்த்தார், அவங்க கேட்கல. ஆவியானவர் வந்து பாவ உணர்வை தூண்டிவிட்டார். ஆவியானவரால் குத்தப்படுகிற ஒரு இருதயம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். ஆவியானவர் கிரீசியதற்கு இடம் கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் பாவங்களை கடிந்து பேசுவது சபைகளிலே குறைந்து விட்டது. பாவங்களை மேற்போக்காக சொல்லி தடவி கொடுக்கணும், நல்லா தடவி கொடுக்கணும். ஆசீர்வாதம் இன்னும் கொஞ்சம் போடுங்க, மடியேந்தி கேட்போம், ஆசீர்வாதம் போடும். தேவன் ஆசீர்வதிக்கிற மட்டுமல்ல, அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினமும் கொள்ளுகிற தேவன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறார். ஏன்? அவன் மனம் திரும்பாமல் இருக்கிறபடியினால் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. மனம் திரும்பாத ஒரு பாவியினிடத்திலே தேவன் சினம் கொள்ளுகிறார். காரணம், எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துவிட்டு முடிந்தது என்று சொன்னார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். செய்து முடித்த ரட்சிப்பை எடுத்து சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு சோம்பேறித்தனம், இயலாமை. 38 வருஷம் பெதஸ்தா குளத்துக்கிட்ட ஒருத்தன் கிடந்தானான். சரியான சோம்பேறி அவன். ஒரு நாளைக்கு 1/4 இன்ச்சு அவனே நவந்திருந்தா கூட அவனே தொப்புன்னு விழுந்திருப்பான். யாராவது தூக்கி விட மாட்டாங்களா? யாராவது தூக்கி விட மாட்டாங்களா? இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தார், எரிச்சலாக வந்தது. எந்திரிச்சு போடா அப்படின்னார். நம்ம பைபிளில் படிக்கும்போது ஒன்று படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு அழகாக படிக்கிறோம். அவர் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். படம் எந்திரிச்சு பார்த்தா அசிங்கமார் சுருட்டிட்டு ஓடிட்டா. உடனே எழுந்து நடப்பதற்கு எழுப்புதல் தேவை. நீங்க எழுதணும்னா உங்களுக்குள்ள ஒரு உள்ளம் தேவைங்க. இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போகணும்னா நீங்களா எழுந்தாதான் உங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும்.